ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அற்புதமான திருக்கோவில். காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் பஞ்சபூத தலங்கள்ல ஒன்று. நீங்க திருச்சி சென்னை 4 வழிச்சாலையில திருச்சியை கடந்து போகும்போது எல்லாரும் பார்த்துருக்கலாம். அது ஸ்ரீரங்கம் கோபுரம் பெருசா தெரியும். அதுக்கு முன்னரே ஒரு கோபுரம் தெரியும், அதுதான் திருவானைக்கா. நீங்க இன்னைக்கும் கோயில் உள்ளார நுழைஞ்ச உடனேயே அம்பாள் தயம் செய்கிற காட்சியும், நாவல் மரத்துக்கு கீழே சிவலிங்கமும் சிலந்தி வலையும் யானை மாடப்புற அந்த ஒரு அற்புதமான அது தட் டிபிக்ஸ் வாட் இஸ் திருவானைக்கா. திருவானைக்கா என்னங்கிறத அந்த ஒரு சிற்பமும் அந்த ஓவியமும் காட்டிடும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலையாற்றுப்படை ஆலையாற்றுப்படை பகுதியில் பல்வேறு ஆலயங்களுக்கு நேராக சென்று நாம் பெற்ற அனுபவங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் சென்று அது போன்ற அனுபவத்தை பெற ஆற்றுப்படுத்துதல், வழிநடத்துதல், அதான் ஆற்றுப்படை, ஆலய ஆற்றுப்படை. இதில் பல கோயில்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சிவத்தலம், அற்புதமான சிவத்தலம். அதை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உலகின் அழகான கோவில், உலகின் மிக அழகான கோவில். இதில் என்னன்னா, நானும் எனக்கு பல முறை இது அந்த திருச்சி திருவானைக்கா, அதை தான் நான் சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவானைக்கா தாண்டி தான் நீங்கள் ஸ்ரீரங்கம் போகணும். இந்த திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயம், அதுதான் இந்த முறை நம்ம ஆலையாற்றுப்படையில் பார்க்க போகிற அற்புதமான திருக்கோவில். காவிரி கரையில், காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் அது ஒரு தீவு மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கமும் திருவானைக்காவில் வளமான பகுதி. அந்த திருவானைக்காவில் என்பது பஞ்சபூத தலங்களில் ஒன்று. நிலம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், அதான் நிலம். அப்புறம் நீர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்கா. அப்புறம் நெருப்பு அக்னி திருவண்ணாமலை. அப்புறம் ஆகாயம், ஆகாயம் சிதம்பரம். வாயு காற்று காளகஸ்தி. அது மாதிரி ஐம்பூதங்கள் பஞ்சபூத தலங்களில் ஒன்று இந்த தீர்த்தம், நீர்த்தலம். இந்த திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரம் என்று அழைக்கிறார்கள்னு நம்ம சொன்னோம். அது ஜம்புகேஸ்வரர் சுவாமி தான் சுவாமியோட பேரே. அதுக்கு ஒரு ஸ்டோரி உண்டு. சம்பு மாதவன் என்ற பேரில் ஒரு முனிவன் ஒரு நாவற்காட்டில் தவம் இருக்கிறான். அந்த நாவற்காட்டில் தவம் இருக்கும்போது மடியில் ஒரு நாவல் பழம் விழுது. உடனே அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு கைலைக்கு சென்று இதை இது ஒரு சிறப்பான கனியாக இருக்குது, இதை நாம் உண்பதை விட பரமன் தான் இதை சாப்பிடணும்னு சொல்லி கைலைக்கு போய் சிவபெருமான்கிட்ட கொடுக்குறான். சிவபெருமான் அதை உன்று விட்டு என்ன சாப்பிட்டுட்டு என்ன செய்யறேன்னா, அந்த கொட்டர்களை அதை கீழே உமிழும் போது அதை அந்த முனிவர் எடுத்து சாப்பிட்றார். அப்போ அவருடைய வயிற்றிலிருந்து அந்த கொட்டையானது நாவர் மரமாக முளைத்து கிளைத்து வெளியில் வர்றதாகவும், அப்போ இறைவன் அவனுக்கு அருள் செய்து, நீ இந்த மாதிரி காவிரி கரையில் ஒரு இதில் போய் நாவற்காடு இருக்கு, அந்த காட்டில் இரு, நாவல் மரமாக இரு, உன் அடியில் நான் சிவலிங்கமாக தங்கி மக்களுக்கு அருள் புரிகிறேன்னு என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இறைவன் என்ன சொல்றாரு, இந்த வனத்தை தேர்ந்தெடுத்து தான் அம்பாள் தவம் செய்ய போறா அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் அகிலாண்டேஸ்வரி நீர் திவளைகளை எல்லாம் உருவாக்கி ஒரு லிங்கமாக செய்து அதை வழிபட்டு வந்ததாக ஐதீகம் இருக்கிறது. அதுதான் அவர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் என்று சொல்கிறார்கள். அப்போ வழிபட்டு வரும்போது அந்த இன்னமும் அந்த சிவ பூஜையை அம்பாள் செய்வதன் காரணமாக இப்போவே உச்சிக்கால பூஜை என்ன நடத்துகிறாங்க, அம்பாள் சன்னதியில் இருந்து பெண் வேடமிட்ட குருக்கள் சிவனை சிவன் சன்னதிக்கு சென்று ஜம்புகேஸ்வரரை பூஜை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கும் வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அம்பாளே நேரடியாக சிவ பூஜை செய்வதாக ஐதீகம் தினமும். ஏன்னா அவன் ஆரம்பத்தில் அங்கே தானே தவம் செய்ததுனால. அந்த தவத்துலேயும் தவத்திலையும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானம் வேண்டி அந்த தவம் இருக்கிறாங்க.
தன் மனதில் எழுந்த கேள்விகளை தான் தவம் இருந்த போது தன்னை காண வந்த பரமனிடம் கேட்டு தெளிவு பெறுதல். குருநாதனாக அம்பிகைக்கு ஞானோபதேசம் செய்த இடம் அது. அது ஒரு சிறப்பு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஞானம் என்பது முடிவற்றது, அறிவு தாகம் என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், இதுதான் ஞானம், இதுதான் முடிவுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த முடிவற்ற ஞானத்தை தேடிய அறிவு தாகத்தை தொடரும் மாணவியாக, அதாவது கன்னியாகவே அகிலாண்டேஸ்வரி இருப்பதாக ஐதீகம். திருவானைக்கோள திருக்கல்யாண காட்சி கிடையாதான், காலமும் மாணவியாக. ஏன்னா ஞானம் என்பது முடியாதது, அதை தொடர்ந்து பயில வேண்டும், அந்த அறிவு தாகம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை உணர்த்துவதன் அடிப்படையில் அவங்க மாணவியாகவே இன்னும் ஞானத்தை கற்றுக்கொள்வதாக அதே உபதேசம் செய்யக்கூடிய சிவபெருமானம் அருகில் இருந்து கன்னியாகவே அகிலாண்டேஸ்வரியாக இருக்கிறதா ஒரு ஐதீகம். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ரொம்ப அகிலாண்டேஸ்வரி ரொம்ப உக்கிரமாக இருந்ததாகவும், அதனால் பக்தர்கள் வெளியிலே நின்று சாமி கும்பிட்டு போயிடுவாங்களாமா, பயந்துக்கிட்டு உள்ளார போக மாட்டாங்களாம். இது என்னன்னா ஆதிசங்கரர் தான் இதை பார்த்துட்டு ஒரு 2 சக்கரங்கள் செய்து அதை அம்பாளுடைய அனைத்து அம்சங்களையும் பொருந்தியதாக அதை அமைத்து அந்த காதில் தொங்க விட்டு, அதுதான் அந்த 2 ஸ்ரீ சக்கரங்கள் தான் காதணியாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அம்மையினுடைய அனைத்து சக்தியும் அதில் ஒருங்கிணைந்து கொண்டு வரப்பட்டதாக. உண்மையிலேயே எனக்கு அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக, நம்ம ஒரு பெரிய காதணின்னு நினைச்சோம், பட் அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அகிலாண்டேஸ்வரிங்கிற ஒரு அருள் வடிவமான ஒரு அன்னையாக காட்சியளிக்கிறார், இன்றும் வரும் பக்தர்களுக்கு வரமளிக்கிறார் என்ற ஸ்டோரி உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த காலத்தில் திரு ஆனைக்கா, அது திரு ஆனைக்கான்ற அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியே இருக்கு. நீங்களும் பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம், திருவானைக்கோவில்னால எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு பெரிய திரு ஆனைக்கா காண ஒரு சோலை, ஒரு நந்தவனம். காவிரி கரையில் அந்த காலத்தில் வெறும் சோலைகளாகவும் வயல்களாகவும் இருக்கிறதே எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்போதுமே ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா திருவானைக்கால்லாம் ஒரு அழகான பகுதியாக தான் இருக்கும். 2 பக்கமும் ஆறு, நடுவில் பச்சை பசேர்னு கட்டடங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னமும் ஒரு அழகான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இதுதான். நீங்கள் திருச்சி சென்னை 4 வழிச்சாலையில் திருச்சியை கடந்து போகும்போது எல்லாரும் பார்த்துருக்கலாம். அது ஸ்ரீரங்கம் கோபுரம் பெருசாக தெரியும், அதுக்கு முன்னரே ஒரு கோபுரம் தெரியும், அதுதான் திருவானைக்கா. இந்த திரு ஆனைக்கா என்றால், கா என்றால் நந்தவனம், அது ஒரு சோலை. அப்போ ஒரு சோலையில் ஒரு யானை ஒரு வாழ்ந்த ஒரு சோலை இதுதான் சொல்கிறோம், காடு. அந்த காட்டில் ஒரு யானை இருக்கு. அது எங்கேயோ அது தன்னுடைய புண்ணிய பலத்தால் அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்ததாகவும், அது ஏதோ அதன் மனம் லயித்து, அதனுடைய அழகில் மனம் லயித்து என்ன பண்ணுதுன்னா, விளையாட்ட காவிரியில் போய் தன்னுடைய துதிக்கையில் தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கங்கே மலர்கள் பழங்கள் எல்லாத்தையும் சேகரம் பண்ணி, அந்த காட்டிலேயே சேகரம் பண்ணி அதை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அது மகிழ்ந்திருக்கு. அந்த காட்டிலே தங்கி அந்த யானை பண்ணிகிட்டே வருது. இது இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அது பண்ணிகிட்டு இருக்குது. இல்லை என்னாச்சுன்னா, அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு நாவல் மரம், வெண்ணாவல் மரம், அந்த நாவல் மரம் ஒன்று வளைஞ்சி அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கிளை பரப்பி நிற்குது. இப்போ அந்த நாவல் மரத்தில் ஒரு சிலந்தி, அந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு யானை இது மாதிரி பூஜை பண்ணது, நம்ம அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் அது கவனிக்கலையா இல்லை பார்க்கல இருந்தால், அது என்ன நினைக்குதுன்னா, அந்த மரத்திலிருந்து இலை தழைகள் எல்லாம் சிவலிங்கம் மேலே விழுதே, அதை தடுக்கணும், அவருக்கு ஒரு சேஃபு ஒரு குடையாட்டம் அதை அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாவல் மரத்திலிருந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வலை பின்னல் பண்ணிடுது. சிலந்தி வலை பின்னிட்டு மரத்து மேலே தான் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் போயிருந்தாமா அது. ஏன்னா அது இறைவனுக்கு மேலே நம்ம உட்காரக்கூடாது, அது ஒரு ஸ்டோரி அது அப்படின்னு வெளியில் போயிடுது. இப்போ 2 சந்திக்கலை. இப்போ நம்ம யானை மறுநாள் வருது, தலைக்கு மேலே லிங்கத்துக்கு மேலே வளைப்பின்னு இருக்குன்னா அது பிச்சுட்டு இது ஒன்று அபிஷேகம் பண்ணி இப்படியே நடந்திருக்கு. ஒரு நாள் 2ம் ஒரே நேரத்தில் சந்திக்கும் போது அந்த யானை அந்த சிலந்தினுடைய வலையை பிச்சு போடும்போது இந்த சிலந்திக்கு மகா கோபம் வந்துடுது.
என்னடா நாம சிவ பூஜை செய்கிறோம், இதை வந்து இந்த யானை கெடுக்குதுன்னு சொல்லி அதுக்கு தெரியாத யானை வந்து சிவனை பூஜிக்கிறது தெரியல. அந்த தும்பிக்கைக்குள்ளார புகுந்து மூளை வரை போய் கடிச்சு யானை இறந்து விடுகிறது. தும்பிக்கையிலேருந்து இது வெளியில் வர முடியாமல் இதுவும் இறந்து விடுகிறது. அப்போ இந்த இரண்டினுடைய பக்தியை மெச்சி திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் இருவருக்கும் முக்தி கொடுத்து அருள் செய்தான்றது தான் இந்த கதை. நீங்கள் இன்றைக்கும் கோயில் உள்ளார நுழைஞ்ச உடனேயே அம்பாள் தயம் செய்கிற காட்சியும், நாவல் மரத்துக்கு கீழே சிவலிங்கமும் சிலந்தி வலையும் யானை மாலை போகிற அந்த ஒரு அற்புதமான அது தட் டிபிக்ஸ் வாட் இஸ் திருவானைக்கா. திருவானைக்கா என்னங்கிறத அந்த ஒரு சிற்பமும் அந்த ஓவியமும் காட்டிடும். அற்புதமான இது. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சிலந்தி தான் பின்னால் கோச்செங்கன் சோழ மன்னனாக மாறுறான். கோச்செங்கன்னா வந்து சோழ மண்டலத்தில் 70 கோயில்கள் கட்டினவன். எல்லாம் வந்து மாட கோயில்கள் என்று சொல்வார்கள். தரையில் இருக்காது, கொஞ்சம் படியேறி சுவாமியை தரிசனம் செய்கிற மாதிரி இருக்கும். அது கீழத்தஞ்சை மாவட்டம், மேலத்தஞ்சை மாவட்டம், திருச்சி, அந்த சோழ தேசம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பரவி கிடக்கும் 70 கோயில்கள். அந்த கோச்செங்கட் சோழன் தான் திருவானைக்கா கோயிலை கட்டியிருக்கான். அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்ரீரங்கம் போனவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அற்புதமான வேலைப்பாடுன்னு கூடிய ராஜகோபுரம். அது ஒரு சின்னம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது உள்ளார போக 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 வரிசையாக ராஜகோபுரங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக என்டையர் ஸ்ரீரங்கமே கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். அது ஒரு அற்புதமான அமைப்பு. கிட்டத்தட்ட இந்த திருவானைக்காவும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பெரிய மண்டபம். நாங்கள் போக போக ஒவ்வொரு மண்டபமாக ஒரு ரோடாக போகுது. அற்புதமாக இருந்தது. அது மண்டபத்துக்கு இடையில அடுத்தது சின்ன மண்டபங்கள்ன்று. அதுக்கப்புறம் உள்ளார போனோடனே மிக விஸ்தாரமான தூண்கள், மண்டபங்கள். அந்த வேலைப்பாடெல்லாம் கற்பனையிலும் எண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்க. நம்ம இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நன்றி சொல்லணும். எல்லாமே பளிச்சுன்னு இருந்தது. உள்ளார நுழைஞ்ச உடனே அது எனக்கு ஒரு தோற்றம் இருந்தது. நீங்கள் கூட பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியுது. அந்த துவஜஸ்தம்பம், கொடிமரம் இருக்குல்ல, இந்த கொடிமரத்துக்கு பின்னாடி அந்த வாயிலில் அந்த ஆவுடை மாதிரி, திரு ஆவுடை, அதை வச்சிருக்கிறாங்க. அப்படியே அந்த திரு ஆவுடையும் நடுவில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த துவஜஸ்தம்பமும் அந்த அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த திரு ஆவுடைக்குள்ளே தான் உங்களுக்கு லிங்கம் இருக்கும். அந்த வாயிலேயே அதை அமைத்திருப்பது ரொம்ப சிறப்பான. நார்மலாக பல இடங்களில், பல கோயில்களில் நான் பார்த்ததில்லை. அது ரெண்டும் ஒரே அமைப்பில் இருந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அம்சமாக இருந்தது. அதெல்லாம் விட அவர் உள்ளார வந்து நீங்கள் இறைவனை வந்து ஜம்புகேஸ்வரர் வந்து ஒரு திட்டிவாசல் வழியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப குனிந்து அழகாக அது ஒரு அமைப்பு. நேராக அப்படியே பெரிய அளவில் விரிந்த ஒரு கருவறையாக இல்லை. அது ஏன்னா நீர் தலம். அது நீருக்கு அடியில். ஆக்சுவலாக எங்களுக்கு நீரையே, அது ஊறிக்கொண்டிருக்கிற நீரையுமே காமிச்சாங்க. அதில் இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயம். அதை முடிச்சுட்டு அப்படியே அம்பாளை பார்க்க வந்தோம். அகிலாண்டேஸ்வரினா அகில உலக அழகு அம்மன்னு சொல்லலாம். அகிலாண்டேஸ்வரி. அது இந்த காதில் 2 காதணி தாடங்கம், தங்கத்தாலான தாடங்கம் தொங்குறது ஒரு தனியான ஒரு நின்ற நிலையிலே இருந்து அது ஒரு அற்புதமான அனுபவம். உண்மையிலே அகிலாண்டேஸ்வரி, அகிலத்தையும் ஆளக்கூடிய ஈஸ்வரி அவர். அந்த கருணையோடு ஆளணும்னா தன்னை நாடி வருபவர்களுக்கு எல்லா நலங்களும் அளிக்கக்கூடிய அந்த தன்மையோடு அமைந்திருக்கு. அதில் அந்த கோயில் உள்ளே இருக்கக்கூடிய மண்டபங்கள், தூண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை தாங்கியிருக்கக்கூடிய தூண்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த மேற்பரப்பே மிக விஸ்தாரமாக இருந்தது. அது போன்ற அமைப்பு நான் பெரும்பாலும் பார்த்ததில்லை. தூண்கள் மேலே இருக்கும், மேலே அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இப்போ இதாக இருக்கும். அந்த தாங்கி பிடிக்கிற அமைப்பை இந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவே ஒரு விஷுவல் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மண்டபங்கள் அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு தூண்களோட கலைநயத்தோட, அதை நாங்கள் கூட பார்த்தோம். அது வரிசையாக அந்த காலத்தில் அந்த தூண்களை தாங்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை வச்சுருக்குறாங்க. தூண்களுக்கு மேலே இருக்கிற சுவருக்கும் இடையில தாங்கி பிடிக்கக்கூடிய அது கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய அந்த வாழைப்பழம் மாதிரி இருக்குது, வாழைத்தாறு மாதிரி இருக்குது. அப்படியே அது வாழைத்தாறுன்னு சொல்லலாம். அதுக்கு கீழே வந்து வாழைப்பூ தொங்குற மாதிரியான அமைப்பு வரிசையாக இருக்குது.
இல்லை வாழைப்பூவை நம்ம உரிச்சு அப்படியே காமிப்போம்ல, கீழே மட்டும் அந்த மொட்டு மட்டும் இருக்கும், அந்த மாதிரியும் இருக்குது. அது மாதிரி வரிசையாக அந்த மண்டபங்களுடைய அழகை மிக அழகு. அப்புறம் பிரகாரம் சுற்று, 4 சுற்று பிரகாரம், அதில் 2 சுற்று வந்து தெருவே இருக்கு. அதில் வந்து பார்க்கும்போது அந்த மதில்கள் உயரமும் சரி அமைப்பும் சரி மிக மிக அழகான அமைப்பு. அது நான் எப்படி இந்த கோயில் நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சரியமாக இருந்தது. நானே முதல் முறையாக தான் போனேன் இந்த தடவை திருவானைக்கா. அங்கே தான் அடிக்கடி நாங்கள் போயிருக்கோம். தஞ்சாவூர் தான் சொந்த ஊருங்கிறதுனால எனக்கு திருச்சி வந்து ரொம்ப பழக்கமானது தான், அடிக்கடி நாங்கள் செல்வது தான். எப்படி இந்த கோயிலை மட்டும் நம்ம மிஸ் பண்ணோன்னு எனக்கு இன்னவர்களும் புரியாததாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி உங்கள் கூட வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பார்த்ததை அனுபவித்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டீலான்ஸான்னு தெரியல. இப்போ நாங்கள் ஆலையாற்றுப்படையில் நேராக போய் பார்க்காம அதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா பார்த்தா தான் அந்த ஃபீலிங் கிடைக்கும். அப்போ தான் நம்ம உண்மையிலேயே நம்ம உள்ளத்தில் இருக்கிறது சொல்ல முடியும், உங்களாலேயும் அதை உணர முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு உலகின் மிக அழகான கோயில் தான் எனக்கு தோணுச்சு. போய் பார்த்தோன்னே என் கூட வந்த எல்லார்ட்டையுமே நான் சொன்னேன், இது உலகின் மிக அழகான கோவில். ஏன்னா ஒரு கோயிலுடைய சிறப்பை சொல்லும்போது மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3 பற்றி தான் சொல்லுவாங்க. மூர்த்தினா சுவாமி, தலம்னா அந்த ஊரினுடைய பெருமை, தீர்த்தம்னா அந்த தீர்த்தத்துடைய குளத்தினுடைய பெருமை. இதெல்லாம் தாண்டி அந்த 3மே சேர்ந்து ஒரு மிக அழகான ஒரு அமைப்பு. அது என்னன்னு, அது ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அந்த நீர்த்தலம் திருவண்ணாமலை, நீங்கள் அந்த பஞ்சபூத தலங்கள் எல்லாமே அற்புதமான தலங்கள், எல்லாமே அற்புதமான தலம். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள் எல்லாமே அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ தட் பிலாங்ஸ் டு தட் லெவல் அது திருவானைக்காங்கிறது. ஏன்னா அந்த தூண்கள் இருந்த அமைப்பு, உள்ளார போனது சுத்தமாக, அது ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு உண்மையிலே ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. அப்புறம் கீழே இறங்கி அவர் ஒரு சின்ன ஒரு அறையாட்டம் இருக்குது, அந்த அறையில் ஒரு திட்டிவாசல் மாதிரி இருக்குது. அந்த திட்டிவாசல் உள்ளார போய் தான் நம்ம ஜம்புகேஸ்வரரையே தரிசனம் பண்ண முடியும். அம்பாள் ஓகே, அம்பாள் தனியாக இருக்கும்போது அது ஒரு பெரிய சூப்பரான ஒரு உயர்ந்த இல்லை நின்ற நிலையில் ஆள் உயரத்தில் இருக்காங்க. அற்புதமான வடிவம் அது. அந்த வடிவம் வந்து மிகச்சிறப்பானது. அகிலாண்டேஸ்வரி, அனைவருக்கும் அருள்மொழி பொழியும் அகிலாண்டேஸ்வரி. நீங்கள் அவசியம் திருவானைக்கா இதுவரையும் செல்லாதவர்கள் இந்த நீர்த்தலம், பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக அமைந்திருக்கின்ற இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திலே சென்று, வருடம் முழுவதும் திருவிழாக்கள் தான் இங்கே, எல்லா மாதமும் ஏதோ ஒரு திருவிழா நடந்துட்டு தான் இருக்குது. அற்புதமான கோயில். நீங்கள் உள்ளார போயிட்டு அந்த அமைப்பே, அதாவது ஒரு ராஜகோபுரம், உள்ளார போனால் ஒரு தெரு, மக்கள் நடமாட்டம் இருக்குது, அடுத்து ஒரு மண்டபம், அது உள்ளார போனோம்னா ஒரு தெரு, அப்புறம் ஒரு மண்டபம், அப்புறம் கோயில் ஆரம்பித்து அப்படியே நீளமாக அது போகிறது. அது ஒரு நீண்ட நெடிய ஆன்மீக பயணம். அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு ஆன்மீக பயணம் அது. அது எல்லா விஷயங்களையும் சென்று அமைதி, அற்புதம், பிரம்மாண்டம், கருணை, அழகு, இது வந்து உயரம், எல்லா விதமான உணர்வுகளையும் தரக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது. அந்த மதிச்சுவரெல்லாம் அவ்வளோ அழகு. இது போக பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரங்கள், எதாவது சொல்கிறேன், ஒரு பர்ஃபெக்ட் ஆலயம் கூட சொல்லலாம். பிக்சர் பர்ஃபெக்ட் என்று சொல்வார்கள், நார்மலாக நம்ம சொல்லுவோம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து உலகின் மிக அழகான கோயில்னு நான் அதை சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். அந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் காவிரியின் பக்கத்தில், காவிரியின் கரையிலே இருக்குது. இந்த சைடு கொள்ளிடம், இந்த சைடு காவிரி, அகண்ட காவிரியாய் திருச்சியில் போகுது. அந்த அகண்ட காவிரியில் வந்து வளத்தின் ஒரு பகுதியாக, வனத்தின் ஒரு பகுதியாக இந்த திரு ஆனைக்கா அமைந்திருக்கிறது. இங்கே எல்லோரும் சென்று அகிலாண்டேஸ்வரியையும் ஜம்புகேஸ்வரரையும் தரிசித்து எல்லா நலங்களும் பெறுமாறு அழைக்கிறேன், அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.